முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரள அரசு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ள நிலையில் கேரளாவின் திட்டம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு கேரள மாநிலங்களுக்கிடையே நீண்ட கால பிரச்சனையாக உள்ள முல்லை பெரியார் அணை விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் புதிய அணைக்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை கேரள அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து வரும் 28ஆம் தேதி நிபுணர் குழு பரிசீலிக்க உள்ளது. 128 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியார் அணை பலவீனமாக இருப்பதாக மீண்டும் புகார் கூறியுள்ள கேரளா, இந்த அணை இடிந்தால் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 3 அணைகள் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இதற்காக புதிய அணை கட்டுவதே தீர்வு என குறிப்பிட்டுள்ள கேரள அரசு தற்போது உள்ள முல்லை பெரியார் அணைக்கு கீழ்ப்பகுதியில் 336 மீட்டர் தூரத்தில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்துள்ளது. முழுக்க கேரள பகுதியில் அமையும் இந்த அணை தற்போது உள்ள அணையை போலவே 176 அடி உயரமும் 1437 அடி அகலமும் கொண்டதாக கட்டப்படும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்த அணையை கட்டி முடித்த பின்னர் தற்போது உள்ள முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் திட்டமிட்டுள்ளது. புதிய அணை கட்டுவது குறித்து எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை எனவும் பழைய அணையின் உறுதித்தன்மை குறித்துதான் வழக்கு இருப்பதாகவும் கேரளா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு புதிய அணைக்கான விரிவான திட்ட அறிக்கையை கேரள அரசு தயார் செய்த நிலையில் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. இந்நிலையில் 2021இல் தயார் செய்யப்பட்ட திட்டத்தை கேரள அரசு மீண்டும் தூசு தட்டி எடுத்துள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரையில் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளை கேரள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முல்லை பெரியார் அணைக்கு கீழே உள்ள பேபி அணையை பலப்படுத்தினால் முல்லை பெரியார் அணையில் 152 அடிக்கு தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் பேபி அணை அருகே உள்ள 15 மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அளிக்காமல் கேரள அரசு ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வருகிறது. தற்போது உள்ள முல்லை பெரியார் அணை மிகவும் வலிமையாக இருப்பதால் புதிய அணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதால் கேரளாவின் புதிய அணை முயற்சிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு எழுந்துள்ளது.